Hello everyone, welcome to the new video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஊபர்ல ஒர்க் பண்றதுக்கு வரக்கூடிய டிரைவர்களா இருந்தாலும் சரி, புக் பண்ணக்கூடிய கஸ்டமரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஊபர்ல எந்தெந்த வண்டிக்கு என்னென்ன பேர் சொல்லி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஊபர்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. கோ ப்ரையாரிட்டி, கோ செடான், பிரீமியர், எக்ஸல் அந்த மாதிரி பல பேர்ல தான் இங்க ஊபருக்குள்ள ஒவ்வொரு கேட்டகரியா தான் வண்டிங்க லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னன்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். எந்த வண்டி புக் பண்ணணும்னு சில பேருக்கு புதுசா புக் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, புதுசா ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். நம்ம ஓட்டக்கூடிய டிரைவருங்களுக்கு எந்த கேட்டகரியில தான் நம்ம வண்டி இருக்குன்றதும் டவுட்டா இருக்கும். டவுட்ல புதுசா வரவங்களுக்கு அட்டாச் பண்ணும்போதே எந்த வண்டி எந்த கேட்டகரி இருக்குன்னு தெரியும். ஆனா புக் பண்ணி வண்டி அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ மெயினா. வண்டி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு தான் இந்த வீடியோ மெயினாக யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா எந்தெந்த கேட்டகரியில் எப்படி வண்டி புக் பண்ணலாம், உங்களுக்கு எந்த வண்டி சூஸ் பண்ணலாம், புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக காட்ட போகிறேன். நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம்லேருந்து வண்டி புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். வெல்கம் டு தி வீடியோ. ஊபரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே இந்த கஸ்டமர் ஆப்பு ஒரே ஒரு கஸ்டமர் ஆப் தான் இருக்கும், ஒரே ஒரு டிரைவர் ஆப் தான் இருக்கும். இந்த டிரைவர் ஆப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் வண்டி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ரைடர் ஆப் யூஸ் பண்ணிட்டு வேர்ல்டில் எங்கே போனாலும் நீங்கள் வண்டி புக் பண்ண முடியும். அதனால ஊபர் ஆப்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அந்தந்த வெளியூரில் போய் நம்ம ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அந்தந்த ஊரில் போயிட்டு அந்தந்த ஊருக்கு உண்டான கேஎஸ்சி நம்ம அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் ரைடருங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்க லொக்கேஷனை கொடுத்து ஈஸியாகவே வண்டியை புக் பண்ணிக்க முடியுன்றது தான் ஊபரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் புக் பண்ணும்போது ஊபரில் வண்டிங்க பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. மெயினாக இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ புக் பண்ணும்போது நம்ம அதை எடுத்துக்குவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊபர் ஆப்பில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வீலர் இருக்கும், அது மோட்டோன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வீலர் ஆட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோன்னு இருக்கும், ஊபர் கோன்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோ செடான் இருக்கும், கோ ப்ரையாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரீமியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஊபர் எக்ஸல்னு இருக்கும். இந்த மாதிரி பல கேட்டகரியில வண்டிங்க லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல கேட்டகரியா வண்டிங்க ஊபர்ல அட்டாச் பண்ணியிருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்டகரியில் ஊபர் கோ கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா ஹேஷ்பேக் வண்டிங்க, அதாவது டிக்கி இல்லாத வாகனர் டைப், வாகனர், செலீரியோ அந்த மாதிரி இண்டிகால இருக்கு இல்லையா, அதை தான் ஹேஷ்பேக் வண்டிங்கள்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடான் வண்டிங்க வச்சுங்கன்னா டவுனான வண்டிங்க, லெங்தான வண்டி இருக்கும் பாருங்க, டிக்கி இருக்கக்கூடிய வண்டி, அதாவது ஸ்விஃப்ட் டிசைர், அவுரா அந்த மாதிரி, எக்ஸண்ட், எப்டியோஸ் அந்த மாதிரி வண்டிங்க இருக்கு பாருங்க, அதுதான் செடான் வண்டிங்க தான் ஊபர்ல பிரீமியர்னு சொல்றாங்க. அப்போ இந்த ப்ரையாரிட்டி ஒன்று இருக்கு, அப்போ செடான்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அது நம்ம ஒரு வண்டி புக் பண்ணிட்டு அது அப்படி லைவா காட்டுற ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸா புரியும் எந்தெந்த கேட்டகரி இருக்கு, எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, எத்தனை பேர் எந்த கேட்டகரி வண்டியில ஏறலாம் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்ஸா நம்ம அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடவே நம்ம பார்க்கலாம். அப்பதான் தெளிவா புரியும். இது நீங்க ரைடரா இருந்தாலும் சரி, கஸ்டமரா இருந்தாலும் சரி. நம்ம ஊபரோட ஆப்பில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம். சைடில் நம்ம ஸ்கிரீன்ஷாட் லிஸ்ட் பண்ற பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊபர் ஆப்புக்குள்ள போய் ஓப்பன் பண்ணி வச்சுனாக்கா நம்ம லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். வேர் டு கோன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அங்க போயிட்டு நம்ம எங்க போனோன்றது டைப் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடையாறு அப்படின்னு டைப் பண்ணுவோம். அடையாறு டைப் பண்ணோம்னா வண்டியில காமிக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் காமிக்குது 91 ரூபீஸுக்கு ஆட்டோ காமிக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் ஆட்டோன்றது பார்த்தீங்கன்னா 3 பேர் பாசஞ்சர் பண்ணக்கூடிய அளவில் ஆட்டோ இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஊபர் கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. ஊபர் கோ 189 ரூபீஸ், அதாவது 190 ரூபீஸ் காமிக்குது. மோட்டோ காமிக்குது, எக்ஸல் காமிக்குது, கூகுள் கோ ப்ரையாரிட்டி காமிக்குது, ப்ரீமியர் காமிக்குது, கோ செடான், கோ ரெண்டல்ஸ், ப்ரீமியர் ரெண்டல்ஸ், எக்ஸல் ரெண்டல்ஸ், அந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ல என்னன்றது நம்ம இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊபர் கோன்னு பார்ப்போம். ஊபர் கோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வண்டி புக் பண்ண போறோம் அப்படின்னாக்கா 190 ரூபீஸ் காமிக்கும். ஊபர் கோன்றது ஹேஷ்பேக் வண்டிங்க, அதாவது 4 பேர் போகக்கூடிய வண்டிங்க தான் இந்த ஹேஷ்பேக் வண்டிங்க தான் இந்த ஊபர் கோ. இதுல என்னன்னா வாகனர், செலீரியோ, இண்டிகா அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் வரும். இது அஃபோர்டபுள் காம்பாக்ட் ரைடுக்காக உண்டானது. இதுலயே கோ ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதே வண்டிங்க தான், இதே ஹேஷ்பேக் வண்டிங்க தான் வரும். இல்லை கோ செடான் வண்டிங்க கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 250 ரூபான்னு காமிக்குது. எது ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஃபேர். என்னன்னாக்கா இந்த புக்கிங் நீங்க எடுத்தாச்சுனாக்கா கஸ்டமருக்கு கண்டிப்பா வண்டி கிடைக்கும். அது டாப் ப்ரையாரிட்டி டிரைவர்ஸ் வரதுனால அவங்க கேன்சல் பண்ணாம வந்துருவாங்க அப்படின்றதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா கோ செடான். இங்க தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, என்னது கோ செடான் அப்படின்றது சொல்லிட்டு. இந்த கோ செடானுக்கு ப்ரையாரிட்டி, இந்த கோ ப்ரையாரிட்டியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஃபேர். அப்போ இதோட சின்ன வண்டியா அப்படின்றது டவுட் இருக்கும். இல்லை, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ செடான்ன்றது நம்ம கோவை விட கொஞ்சம் அதிகமான ஃபேர் இருக்கும், ஆனால் ப்ரையாரிட்டியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஏன்னாக்கா இது
செடான் வண்டிங்க. அதாவது நம்ம பழைய செடான் வண்டி இருக்கு பாருங்க, அந்த வண்டிங்க தான் இந்த கோ செடான் வண்டியில் வருது. இந்த செடான் வண்டியோட வண்டி இதுதான் ப்ரீமியர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும். அது 250 ரூபா காமிக்குது பாருங்க, அதிகமாக இருக்கும். அதாவது எத்தியோஸ், ஸ்விஃப்ட் டிசைர், ஆவுரா போன்ற புது வண்டிங்க இருக்கு இல்லையா, அது எல்லாமே டாப் ப்ரையாரிட்டி டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா இது ப்ரீமியரில் வரும். அதுவும் 4 பேர் தான் பாசஞ்சர் பண்ண முடியும். கோ செடான்ன்றது இந்த பழைய வண்டிங்க, பழைய செடான், ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடான் வண்டிங்க இருக்கு பாருங்க, அந்த வண்டிங்க இந்த கோ செடான்ன்ற ஒரு ரேஞ்சில் அவங்க லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிங்களுக்கு கோவோட புக்கிங்கும் வரும், கோ ப்ரையாரிட்டியோட புக்கிங்கும் வரும், கோ செடானோட புக்கிங்கும் வரும். அப்படின்றது தான் இந்த வண்டிங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு புக்கிங் கொடுத்து பார்ப்போம். புக்கிங் கொடுத்தாச்சுனாக்கா இந்த 2 வண்டி காமிக்குது பாருங்க. கோ செடான் தான் நான் புக் பண்ணியிருக்கேன், புக் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு 2 வண்டி காமிக்குது பாருங்க. இந்த 2 வண்டி நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரியில் நம்ம போட்டு பார்ப்போம். கோ செடான்ற கோ ப்ரையாரிட்டியில் போட்டு பார்ப்போம். கோ ப்ரையாரிட்டியில் போட்டாலும் அந்த 2 வண்டிங்க காமிக்குது பாருங்க. அந்த 2 வண்டி காமிக்குது, கோ ப்ரையாரிட்டிலையும் காமிக்குது. அடுத்த கேட்டகரியான கோ செடானும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கோ செடானில் ஊபர் கோ போட்டாலும் அந்த 2 வண்டி இருக்குது. இப்போ இது ஹேஷ்பேக் வண்டியா இல்லை செடான் கோ செடான் வண்டியான்றது நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ செடான் கிளிக் பண்ணுவோம். கோ செடான் கிளிக் பண்ணியாச்சுனாக்கா அந்த வண்டி காமிக்குதா பார்ப்போம். ப்ரீமியர் கிளிக் பண்ணாக்கா அது காமிக்காது, ஏன்னாக்கா அது ப்ரீமியர் வண்டி இல்லை. அதாவது செடான் வண்டி, புது வண்டி கிடையாது, புது செடான் வண்டி கிடையாது அங்கே காமிச்ச அந்த 2 வண்டி. இப்போ நம்ம கோ செடானில் போட்டு பார்த்தாக்கா அது இருக்கும் பாருங்க, கோ ப்ரையாரிட்டியில் இருக்குது, கோ ப்ரையாரிட்டியில் இருக்குது. அப்போ இது ஒன்று வாகன வண்டி, அந்த மாதிரி புது ஊபர் கோ வண்டியாக இருக்கணும். புது ஊபர் கோ வண்டி சிஎன்ஜி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கோ ப்ரையாரிட்டியில் ஆட் ஆகும். இல்லைன்னா ப்ரீமியர் ஆட் ஆகும்போது அந்த வண்டி காமிக்கல பாருங்க. அதாவது இது ஒன்று இது வாகனர் வண்டியாக இருந்திருக்கணும். வாகனர் வண்டிங்க கேஸ் இல்லாமல் வருது பாருங்க, அந்த வண்டிங்க டிக்கி ஸ்பேஸ் நிறைய இருக்கும், அது கோ செடான் என்ற கேட்டகரியில் தான் லிஸ்ட் ஆகும். இந்த பழைய செடான் வண்டிங்க இருந்தாலும் அந்த டிக்கி பெருசாக இருக்கும் பாருங்க, அதனால அது கோ ப்ரையாரிட்டி அதில் கோ செடான் என்ற இதில் வந்துடும். ப்ரீமியரில் காமிக்குது, ஆனால் கோ செடானில் காமிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸல் பார்த்தீங்கன்னா, எக்ஸல்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேர் போகக்கூடிய பெரிய வண்டி, எம்பிவி வெஹிக்கிள்ஸ், அந்த மாதிரி எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் தான் இந்த ஊபர் எக்ஸல் அப்படின்னு வருது. இது பார்த்தீங்கன்னா 332 ரூபா வருது பாருங்க. இது 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி ஏறிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கோ ரெண்டல்ஸ், அதாவது ஹேஷ்பேக் ரெண்டல்ஸ், ப்ரீமியர் ரெண்டல்ஸ்னாக்கா செடான் ரெண்டல்ஸ், எக்ஸல் ரெண்டல்ஸ்ன்றது பெரிய வண்டியோட ரெண்டல்ஸ். இது ஹவர்லி பேக்கேஜ் நம்ம அங்கே கிளிக் பண்ணிச்சுனாக்கா ஹவர்லி நம்ம டைப் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். இது கொடுத்து கோ கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு புக்கிங் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். நம்ம எந்த வண்டி சூஸ் பண்ணோமோ அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் ஆகிக்கும். இது மேலே இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊபர் மோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊபர் ஆட்டோ இருக்குது. ஆட்டோ இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஏதாச்சும் ஒன்று ஊபர் கோ கொடுத்து கிளிக் பண்ணி புக்கிங் ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா, லொக்கேஷன் செட் பண்ணியாச்சுனாக்கா வண்டி காமிக்கும் பாருங்க, சர்ச்சிங்லேயே இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற வண்டி எதுவும் காமிக்காமல் தூரத்தில் இருக்கிற வண்டிங்க காமிக்குது பாருங்க, சர்ச்சிங் பண்ணுது பாருங்க. பக்கத்திலே நம்மளுக்கு நிறைய வண்டி இருந்தாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய வண்டிங்க நம்மளுக்கு ஏன் அசைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் அவங்க ட்ராப்பு வருவாங்க. இந்த வண்டிங்க நம்ம கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு பக்கத்தில் ஒன்று ட்ராப் வருவாங்க, இல்லை செகண்ட் சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட டிரைவர்ஸ், இந்த ரைடர்ஸு டிரைவர்ஸு இந்த புக்கிங் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது அடுத்த வண்டிக்கு மூவ் ஆகிடும். அதனால அது தூரத்தில் இருக்கிற வண்டி காமிக்குது. தூரத்தில் இருக்கிற வண்டியை அசைன் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது ஊபரோட குரூப் வண்டிங்க ஏதாவது இருக்கலாம், இல்லை ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் வண்டியாக இருக்கலாம். இவ்வளோ வண்டி பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ வண்டி பக்கத்தில் இருந்தும் நம்மளுக்கு தூரத்தில் இருக்கிற வண்டியை சர்ச்சிங்கில் காமிக்குது அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று, இல்லைன்னா ஓண்டிவே அவங்க வந்துட்டு இருப்பாங்க நம்ம லொக்கேஷன் பக்கத்துலேயே, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இல்லைன்னா ஒன்று ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் வண்டிகளாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கனால இப்படி காமிக்குது தூரத்தில் இருக்கிற வண்டிங்க. இப்படி தான் சிம்பிள் விஷயந்தான். நம்ம இப்படி சர்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாக்கா வண்டி அசைன் ஆகிக்கும். இந்த மாதிரி நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாங்க சிம்பிள் விஷயந்தான் வண்டி புக் பண்ணுறது. வண்டி கேட்டகரின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம இந்த புக்கிங் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரின்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊபர் கோன்றது சின்ன வண்டிங்க, ஹேஷ்பேக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ ப்ரையாரிட்டின்னு இருக்குது. கோ ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா டாப்
டிரைவர்ஸ், அதாவது டைமண்ட் பார்ட்னர்ஸ், புது வண்டிங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டிங்க, நல்ல டிரைவர்ஸ், அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத டிரைவர்ஸ் ஓட்டக்கூடியது தான் கோ ப்ரையாரிட்டின்றது. அதுக்கு கோவை விட கொஞ்சம் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 50 ரூபா 40 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ செடான் இருக்கு. கோ செடான்ன்றது பார்த்தீங்கன்னா பழைய 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய செடான் வெஹிக்கிள் இருக்கு பாருங்க, அந்த வண்டியை கோ செடான்ன்ற ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஊபர் கோ செடானுக்கு கொஞ்சம் ஃபேர் ஒரு 30 ரூபா அதிகமாக தான் வரும். அது பார்த்தீங்கன்னா பழைய வண்டின்றதுனால அது செடானோட புக்கிங் வராது. செடானோட புக்கிங்ன்றது ப்ரீமியர்னு சொல்லிட்டு தான் வருது. கோ செடானோட புக்கிங் வரும், கோ ப்ரையாரிட்டி வரும், ஊபர் கோ வரும். அந்த 3 புக்கிங்குமே கோ செடானுக்கு எடுக்க முடியும். ஆனால் ஊபர் கோ வண்டிக்கு ஊபர் கோவோட ஒரே ஒரு பிக்கப் தான் எடுக்க முடியும். ஊபர் கோ ப்ரையாரிட்டியும் ரெண்டுமே எடுக்கலாம். ஊபர் கோ செடானுக்கு தான் இந்த 3 புக்கிங்கும் எடுக்க முடியும். இது இல்லாமல் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், வாகனர் எந்த வண்டியாக இருக்கட்டும், சிஎன்ஜி இல்லாத வாகனர் வண்டி, அது மாதிரி டாட்டா பஞ்செல்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி சிஎன்ஜி இல்லாத வண்டி, பெட்ரோல் வண்டின்னாக்கா அவங்க கோ செடான் கேட்டகரியில் அட்டாச் பண்ணி தருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு கோ செடான் கேட்டகரி ஆக்டிவேட்டில் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 4 பேர் தான் பாசஞ்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடான் வண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோஸு, ஸ்விஃப்ட் டிசைர், ஆவுரா, அந்த மாதிரி அமேஸ் போல இருக்கிற டிக்கி பெருசாக இருக்கிற வண்டி இருக்கு இல்லையா, லெங்தியான வண்டிங்க, இந்த வண்டியெல்லாம் ப்ரீமியர்ன்ற கேட்டகரியில் தான் லிஸ்டடாக இருக்கும். இது ஊபர் கோ செடானோடவோ ஊபர் கோ ப்ரையாரிட்டியோடவும் அதிகமாக இருக்கும் ஃபேர். இந்த வண்டியில் 4 பேர் தான் பாசஞ்சர் பண்ண முடியும். அதிகமாக பாசஞ்சர் ட்ராவல் பண்ணோம்னாக்கா அது டிரைவரோட கன்சர்ன் தான். சட்டப்படி 4 பேர் தான் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊபர் எக்ஸல்னு இருக்கு இல்லையா, ஊபர் எக்ஸல்ன்றது நம்மளுக்கு 6 பேர் போகக்கூடிய, 6 பேர் தான் அலோடு. எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு டிரைவர் கன்சர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7 பேர் வரைக்கும் போகலாம். 7+1 தான் வண்டிங்க எல்லாமே. 6 பேர் தான் ஊபர் சொல்லுவாங்க. அதுதான் பெரிய வண்டிங்க தான் ஊபர் எக்ஸல்ன்றது. நெக்ஸ்ட் பேக்கேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்லி பேக்கேஜ் இருக்குது. 1 ஹவர்லேருந்து நம்ம எத்தனை ஹவர் வேணும்னாலும் ஸ்விட்ச் பண்ணி எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இதுதான் ஊபரில் இருக்கக்கூடிய வண்டியோட கேட்டகரியும், எப்படி வண்டி புக் பண்ணுறது, எந்த கேட்டகரியில் என்ன ப்ரைஸிங் இருக்கும், எந்த வண்டி ஓட்டினா அதிகமான பெனிஃபிட் இருக்குன்றதும் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கோ ப்ரையாரிட்டியை விட கோ செடான் வண்டிங்களுக்கு தான் நிறைய புக்கிங் எடுக்க முடியும். ஏன்னாக்கா 3 கேட்டகரியில் உண்டான புக்கிங்கும் கோ செடானுக்கு எடுக்க முடியும். அதனால கோ செடானில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஓட்டுறவங்களுக்கு அதிகமான புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு சிஎன்ஜி வண்டி இல்லாதனால அவங்களுக்கு அது லாபகரமானது கேட்டாக்கா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவங்க அதிகமாக ஓட்டி ஊபர் கோ சம்பாதிக்கிற அளவுக்கு தான் அதுவும் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.